எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் மிஸ்ஸிங் நம்பர், பார்ட் ஆஃப் த பிளைண்ட் 75 சேலஞ்ச். டெய்லி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சொல்யூஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாமே நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், பிளைண்ட் 75 அப்படின்னு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக நீங்கள் அடுத்தடுத்து ஆட்டோ ப்ளே ஆகும். அண்ட் இது தவிர நான் சிஸ்டம் டிசைன் வீடியோஸும் ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ given an array nums containing n distinct numbers in the range 0 to n, return the only number in the range that is missing from the array. ஸோ 0 to n, அதாவது length of the array n. ஸோ இது 3. ஓகே, ஸோ இங்கே 3 நம்பர் தான் இருக்குது. ஆனால் இந்த சீக்வன்ஸில் மிஸ்ஸிங்கான நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் ஈஸி ப்ராப்ளம் தான். அண்ட் இதில் இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, O of 1 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் O of n ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம், கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணுறது ஆக்சுவலாக திஸ் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் பிட் மேனிப்புலேஷன் ப்ராப்ளம். பட் நம்ம அப்படி தான் அதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது மெத்தடில் கூட இதை சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த வேறு மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா பிட் மேனிப்புலேஷன் நமக்கு இன்ட்யூஷன் நமக்கு பிட் மேனிப்புலேஷனில் வராது எப்போவுமே. லைக் நம்ம திங்க் பண்ணுற விதம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிட் வைஸில் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு எது ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியும், எது ஈஸியாக நமக்கு இன்ட்யூட்டிவாக வரும் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வென் யூ ஆர் ஸ்டார்டிங் அவுட் லீட் கோட். ஸோ நான் அந்த ஒரு சொல்யூஷன் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நம்ம எல்லாருமே ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம். இப்போது n அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு சம், அதாவது n 3 அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு சம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? n into n plus 1 divided by 2. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஐ திங்க் எவ்ரிபடி வில் நோ திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ n 3ன்னு இருந்ததுன்னா சம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு சம் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம், எஸ்ன்னு ஒன்று வச்சுக்கிறோம். அப்புறமா இந்த அரேயோட சம் இருக்குல்ல, இந்த கொடுத்த அரேயோட சம், அது அந்த சம்மையும் இந்த சம்மையும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா என்ன நம்பர் நமக்கு பாக்கி இருக்கோ அதுதான் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் தான். நான் இதை கோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை எஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் n is equal to length of nums. ஓகே, இப்போ n n into n plus 1 divided by 2. இங்கே நான் 2 ஸ்லாஷ் போடுறேன்னா நான் இன்டீஜர் டிவிஷன் பண்ணுறேன் இங்கே. ஓகேவா, இங்கே எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு டெசிமல் எல்லாம் ஆன்சர் வராது. ஸோ இப்படியே நம்ம வச்சுக்கலாம். டிவைடட் பை 2 நான் இன்டீஜர் டிவிஷன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை எஸ்ல நான் வச்சுக்கிறேன். இப்போ ஆக்சுவலி நமக்கு ஒரு பில்டின் இருக்கு, சம் ஆஃப் த அரே அப்படின்னு நம்ம கொடுத்தாலே நமக்கு இதுலேயே சம் ஆஃப் தி கிவன் அரே கிடைச்சிரும். பட் அது மோஸ்ட் ப்ராபப்ளி இன்டர்வியூஸில் தே ஒன்ட் என்கரேஜ் தட். ஏன்னா தே வாண்டட் டு என்ன சொல்கிறது, உங்களோட கோடிங் ஸ்கில்ஸை பார்க்கறதுக்கு தானே அவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதில் போயிட்டு நீங்கள் ரொம்ப சிம்பிள் தானே சம்முங்கிறது. ஸோ அதையும் நீங்கள் பில்டனாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக ஒரு ஃபார் லூப்பில் நீங்கள் போட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் ஐஎன் நம்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் டோட்டல்னு ஒன்று இங்கே வச்சுக்கிறேன். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போ டோட்டலை நான் ஐயோட நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன் டோட்டலாக. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம டோட்டல் சம் ஆஃப் நம்ஸ் நமக்கு டோட்டலில் இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ண சம் எஸ்ல இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் டோட்டலில் தானே இருக்கும். அதனால எஸ் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் எஸ் மைனஸ் டோட்டல், இதான் வேல்யூ.
இதை ரன் பண்ணலாம். அக்செப்டட். ஸோ இதுக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரியே டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n தான். அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து O of 1 தான். ஏன்னா இந்த S நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்கேலார் தான். This is not another data structure which we are taking for extra. ஸோ அதனால அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸாக கவுண்ட் ஆகாது. இட்ஸ் எ ஸ்கேலார் வேரியபிள். எஸ் டோட்டல் இதெல்லாமே ஸ்கேலார் வேரியபிள் தான். எதனால நம்ம ஸ்கேலார் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் இப்போ வந்து இன்புட் இருக்கு இல்லையா, நம்ஸ், அதோட நமக்கு இது ஸ்கேல் ஆகுமா? இன்புட் ஜாஸ்தி ஆக ஆக எஸ் ஜாஸ்தி, அதாவது will it ஸ்கேல்னா கிடையாது. ஏன்னா இட்ஸ் சிம்பிளி அ நம்பர் தான் இது. ஓகே, திஸ் இஸ் நாட் அ செப்பரேட் list, or it is not a separate tuple, or it's not a data structure. It is simply a variable which stores an integer. So that is not going to affect the space complexity. அதனால அது O of 1 தான். ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து மீடியம் ப்ராப்ளம்ஸ் தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஈஸி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த 75 லிஸ்ட்டில் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஓவர். ஸோ நான் அடுத்து இன்னும் மீடியம் ப்ராப்ளம்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாட்ச் மை அதர் வீடியோஸ் அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் ஆல்சோ ட்ராப் அ லைக். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.